ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். என்ன ரொம்ப நாளாக ஆளையே காணும் அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், கிரிக்கெட் ஐபிஎல் முடிஞ்சதுனால ஸ்போர்ட்ஸ் சேனலில் பிஸியாக இருந்தோம். அங்கே ஒரு சேனல் இருக்குது, பார்க்காதவங்கன்னா அது பார்க்கலாம். டக்குன்னு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர். எனவே விஷயத்துக்கு இப்போ என்ன பேச போகிறேன், ரஜினி ஸ்டார்டம். எஸ், ரஜினி ஒன் மேன், இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேன் பேஸ். அதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேச வரல. அமிதாப் மூவிஸ் எந்த அளவுக்கு இவரை இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது, எந்த அளவுக்கு கீ ரோல் இவரோட குரோத்துக்குன்னு. நீங்களாம் அந்த பாஷா, அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த பேசப்படுற படம் பற்றிலாம் ஜாஸ்தி தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ஜெனரேஷன் உங்களுக்கெல்லாம் தெரியுதுல என்ன நடந்ததுன்னு. இன்னும் கொஞ்சம் சில டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலான்னு. அமிதாப் பச்சன் அண்ட் நான் துபாய் இந்தியன் ஸ்கூலில் படிக்கும்போது துபாயில் தான் அமிதாப் படம் பார்த்து நான் இந்தியை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ரஜினியோட ஸ்டார்டம் வளர்ந்தப்போ துபாயில் பிச்சுக்கிட்டு போவோம். ஒரே நேரத்தில் டிக் டிக் டிக்கும் பில்லா ரிலீஸ் ஆகுது, டிக் டிக் ஃபெயில் ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி நடந்தது ஒரு காலத்துலலாம். எனிவே, ரஜினியை ஒரு ஆங்க்ரி யங் மேன் ஆஃப் கோலிவுட்டாக காமிச்சது அமிதாப்போட ரீமேக் ஃபிலிம்ஸ்லாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஜெகபதி பாபு சீனை வச்சுட்டு ஒரு படத்தில் காமிட்டுறாங்க. கேப்டீரியா இது ஈஸியாக எடுத்துடலாம். அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் எடுக்க முடியாது. இங்கேருந்து போய் அண்ட் ஷூட்டிங்கை டப்பிங்கை நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் அவங்க டப்பிங் பண்ண முடியும். அந்த மாதிரி கஷ்டமான காலம். இப்போ தான் மானிட்டர் பார்த்து டக்குன்னு மாற்றிடுறாங்களே. ரஜினியோட ஹார்ட் ஒர்க் இன்னும் சான்ஸே கிடையாது. இவ்வளோ பெரிய லெவலில் இருக்காருன்னா அதெல்லாம் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு யங்கர் ஏஜில் அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் ஹஸ் brought him to this ஸ்டேஜ். ரைட். ஏன் இப்போ என்ன பேச போகிறேன்னா, ரஜினியோட படங்கள் நிறைய வந்திருந்தது. ஸ்பெஷலி தீ படம் பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21 இது வரைக்கும் ரஜினி ரீமேக் படம் மட்டுமே 26 பண்ணியிருக்காரு. 1978 1995 வரைக்கும். ஸோ இப்போ வேறு ரீரிலீஸ் ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கா. கில்லி ரீரிலீஸு, ஹிந்தி படம் ரீரிலீஸு, பில்லா மங்காத்தா நிலமும் போயிட்டுருக்குல்ல. அதனால் இந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அண்ட் ரஜினிகாந்த் பிரியான்ற படத்துலேருந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது. அது சுஜாதா எழுதுன நாவல். கணேஷ் வசந்த் வக்கீல் அண்ட் அசிஸ்டன்ட் கேரக்டர். கணேஷ் ரஜினி நடிச்சிருப்பார் கணேஷா. அது இன்ட்ரோ சீனே அவர் இன்ட்ரோ பண்ணும்போது பெட்டி தூக்கி போடுவார், பாம்பு அடிக்கும். அதுவே டான்லேருந்து எடுத்த சீன், ஹிந்தி அமிதாப் டான். லேட்டரான அதே டான் உங்களுக்கு பில்லாவா வந்தது தமிழில். சூப்பர் டூப்பர் ஹிட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில்லா. அந்த பில்லா தான் அஜித் நடிச்சு 2 பில்லாவாக வந்தது. அந்த பில்லா வர்சஸ் டான் கம்பேரிசன் இதே சேனல் இருக்குது, பார்க்கலாம், போய் டக்குன்னு பார்த்துருங்க. அண்ட் அப்புறம் நிறைய படங்கள், அமிதாப் படம் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 படம் அவர் ரீமேக் நடிச்சிருக்காருங்க இன் தமிழ். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், படிக்காதவன் ஆகட்டும், தர்மத்தின் தலைவன், மிஸ்டர் பாரத், வேலைக்காரன், பணக்காரன் ரீமேக்கு, நான் வாழ வைப்பேன், அதுதான் பிக் பிளாக் பஸ்டர். அது அமிதாப் படம். அதில் பிரானோட ரோலை ரீமேக் பண்ணார். இதுன்னு வந்தது மஜ்பூர்னு 1974. அதே மாதிரி சங்கர் சலீம் சைமன் அப்படின்னு ஒரு படம் வந்தது 1978. அது அமர் அக்பர் ஆந்தனியோட ரீமேக் 77 வந்தது. சில எக்ஸாம்பிள் போக போக 10 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஒரு ரீமேக்கை பற்றி என்னன்னு. ரைட். பில்லா 1988 டான், அது சக்ஸஸ். இப்போ தீ 1981. தீவார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஹிந்திலேயே சொல்கிறேன். அமிதாபை ஷோலே, அமர் அக்பர் தோனி, கஸ்மேவாதே, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தப்போ இந்த படம் தான் அவரை டாப்பு கொண்டு போனது. சலீம் ஜாவித் தான் அதோட ரைட்டர்ஸ். சலீம் ஜாவித் சல்மான் கானோட அப்பாவும் சபனாஸ் ஹஸ்பண்ட் ஜாவித் அக்தர் ஜாவித், அவங்க 2 பேரும் எழுதுற கதை தான். அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் தோஸ் டேஸ். தீன்ற படம் ஸ்மக்லராக ரஜினியும் அவரோட பிரதர் போலீஸாக வருவார், சுமன் ரவி என்ற கேரக்டரில். இப்போ தானே காமன் அண்ணன் தம்பி பிரிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் 1979 பார்த்துருக்கேன் நான். அதை சின்ன பையனாக இருக்கும்போது. சுமன் யாரும் தெரியல. அது ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சொல்ல. ஹிந்தியில் அமிதாப் ரோலில், தமிழில் ரஜினியும், சசி கபூர் ரோலில் சுமன்னும் பண்ணார். இந்த சுமன் யாருன்னா, சிவாஜி படம் ஒரு சிங்கப்பாது, அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒரு ரஜினியை பிடிச்சி வச்சுக்கிட்டு, என்னை பார்த்தாண்டா பொட்டு வச்சு பொங்கல் திங்கிற மாதிரி தெரியுதா, ஆதிடா காசிமேடு ஆதி அவர் தான். அந்த சுமன் தான் இவர் பிரதராக போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ரைட். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரஜினி ஸ்மக்லராகவும் கேரக்டராகவும் இவர் போலீஸாக ஆவார். 2 பேரும் என்ன ஆகும், இதெல்லாம் நடந்திருக்கும். அதில் சில டைலாக்லாம் மறக்க முடியாத டைலாக் இருக்குது அமிதாப் டைலாக். जा पहले उस आदमी ने साइन लेकर आओ जिसने मेरे बाप से साइन लिया था, उसके बाद मेरे भाई तू जिस कागज़ पे कहोगे उसमें साइन करके लेते जाओ. இன்னும் 50 வருஷம் ஆகி ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. அது मेरे पास गाड़ी है, बंगला है, तुम्हारे पास क्या है, मेरे पास माँ है. இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் இதெல்லாம் அதுலேருந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதில் தீயில் அது அப்படியே கொண்டு வந்திருப்பார். இப்போ தானே நீங்கள் மானிட்டர் போட்டு டிவிடியை போட்டு அதை போட்டு இவர் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் பல கொண்டு எல்லா கொரியன் சீரியல் கொண்டு பார்த்து பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆப்ஷனே கிடையாது. படம் பார்க்கணும், தேட்டருக்கு தான் போகணும். அண்ட் தூர்தர்ஷன்லாம் அப்போ தான் வந்த காலங்கள் வேறு. டிவியில் கூட லேட்டாக தான் வரும் இந்த படம்லாம். அந்த இடத்துல அமிதாப் பச்சனோட இதை உள் வாங்கி ரஜினி பண்ணார்னா ஹேட்ஸ் ஆஃப். அமிதாப்கான தீவாருக்கு முன்னாடி ஷோலேலாம் ஹிட் ஆகிடுச்சு அவரது. ஷோலே, அமர் அக்பர் ஆந்தனி, பிக் ஃபில்ம். ஆனால் ரஜினிக்கு பண்ணியிருப்பார் பாருங்கள். தேடி பாருங்கள், இருந்துன்னா பாருங்கள் ரஜினி இப்படி நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன். அவரோட பாட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லிரிக்ஸ் கண்ணதாசன். டைரக்டர் R கிருஷ்ணமூர்த்தி. பில்லாவும் அவர் தான் எடுத்தார். ஹிந்தியில் இதோட டைரக்டர் யஷ் சோப்ரா.
அண்ட் பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் அது ரஜினிக்கு. அண்ட் ஏன் திடீர்னு இப்போ இது பேசுகிறேன்னா, இப்போ ஆல்ரெடி டாக் ஓடிட்டு இருக்கு, ரஜினியோட அடுத்த படம் வருது இல்லை கூலின்னு, அது சீக்வல் தீன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ரைட். அப்பார்ட் ஃப்ரம் அமிதாப், ரஜினி, இதை தவிர இந்த ஹிந்தி படத்தில் வந்து நீட்டு சிங் நடிச்சிருந்தாங்க. நீட்டு சிங் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்கிறேன். இப்போ அனிமல்னு ஒரு படம் வந்து தெரியுமா, சூப்பர் டூப்பர் ஹிட், ரன்பீர் கபூர் அவங்க அம்மா அது நீட்டு சிங். ஆமாம், அவங்க நடிச்சிருந்தாங்க அதில். அப்புறம் பர்வீன் பாபி, நிருபர் ராய், அந்த ரோலில் தான் சௌகார் ஜானகி, ஸ்ரீபிரியா, தேங்காய் சீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன், ஆர்எஸ் மனோகர், ஏவிஎம் ராஜன் இவங்கெல்லாம் நடித்தது. அண்ட் ரஜினி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், 16 வயது நிலை, காயத்ரி, 3 முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் ஷேடே ஒரு ஹீரோயிசமாக மாறுறதெல்லாம் இப்போ நான் சொன்ன படங்கள் தான். அந்த தீவாரா ஆகட்டும், தீ, பில்லா, அதெல்லாம். அண்ட் சிவான்னு ஒரு படம் கூன் பசினான்னு வந்தது ஃபர்ஸ்ட் ஹிந்தியில், அதை பற்றி நான் அவர் பேசுகிறேன். இது அமிதாப் படம் எல்லாமே கூட ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காரு, ரீமேக் படம். ஃபார் எக்ஸாம்பிள் குப்பத்து ராஜா, தில்லுமுள்ளு, நான் சொல்லணுமா, அமோல் பாலேக்கரோட கோல்மால், நான் மகான் அல்ல, நான் சிகப்பு மனிதன், குரு சிஷ்யன், அண்ணாமலை, அசோக், இந்த நாளை நான் வச்சுக்கோ, அந்த அண்ணாமலை ஆகட்டும், அன்னை ஒரு ஆலயம், மான் தர்மேந்திரன் நடித்தது 1979 வந்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன வேணும்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு வச்சதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கூலின்னு இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படம், அந்த லியோ படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் இது இவர் தான் இந்த படத்தோட சீக்வல்னு பேசிக்கிறாங்க, தெரியல. அது மோர் ஆராய்ச்சி கொண்டு வரும். அதில் ஸ்மக்லர் சீக்கிரம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். அது ஏன் காரணம்னு நான் சொல்கிறேன். நான் அந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். தீ அண்ட் தீவார்லையும் பாருங்கள். அமிதாபோட ஆக்டிங்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அண்டு டக்குன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு நினச்சேன். இது மாதிரி நிறைய படங்களில் ரீமேக்கு, நாட் ஓன்லி அமிதாப், சிவாஜியே பண்ணியிருக்காரு அமிதாபோட ரீமேக்கு. ஆமாம், நசீப்னு ஒரு படம் வந்தது, அது சிவாஜி தான் பண்ணார். சந்தீப்புன்னு வந்தது, அமிதாப் பச்சன். எல்லாத்தையும் அமிதாபோட சூப்பர் டூப்பர் ஹிட் முகதர் கா சிக்கந்தர், மறக்கவே முடியாது அந்த படம்லாம். அந்த படத்தை சிவாஜி தான் பண்ணார். ஆமாம், சிவாஜி கணேசன் வெரி குட் ஆக்டர், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடிகர் திலகம், ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இதுதான் இந்த மாதிரி பீரியடில் தான் கமலோட படம் கூடவே வரும். சில படம்லாம் ஹிட் ஆச்சு, குரு அந்த மாதிரி படம்லாம், கல்யாணராமன்லாம். சில படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமாம், ஜப்பானில் கல்யாணராமன், டிக் டிக் டிக், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. உங்களுக்கு தான் ஞாபகம் தான் சொல்லுங்கள், அந்த 80 to 82 பீரியடில் என்னென்ன படம் சைமல்டேனியஸாக வந்ததுன்னு. இந்த படம் கூட தீ வந்து சஃபேர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இல்லை, அந்த தேட்டரு ஜெமினி ஃப்ளைவர் கீழே இறங்கினா லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க, பெரிய திடலாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த சஃபேர் எமரால்டு அப்படின்னு ஒரு தேட்டர் இருந்தது, ப்ளூ டைமண்ட் 3 ஸ்க்ரீனு. அதில் ரிலீஸ் பண்ணாங்க. சஃபேர் ஈகா இப்போ இருக்கு, உங்களுக்கு தெரியும், கீழ்பாக்கில் க்ரௌன் அந்த தேட்டர் இருக்கா எனக்கு தெரியல. இந்த 3 தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு 26 ஜனவரி 1981. இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. 42 இயர்ஸ் 43 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த டாமினேஷன் அந்த மாதிரி ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த டேரக்டருக்கு ஒன்றும் ஒரு பெரிய வேலை இல்லைன்னு வச்சுங்க, அதை அப்படியே எடுத்து தான் எடுக்கணும். கொஞ்சம் தமிழுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். அமிதாப் காலை தூக்கி டேபிளில் வச்சுட்டு அப்படி பேச விட்டாத்தவங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரஜினி ஸ்டார்டம் கண்டிப்பாக அமிதாபோட மூவிஸ் பிளேட் அ மேஜர் ரோல், வெரி வெரி கீ ரோல். அதை நல்லா அழகாக அடாப்ட் பண்ணி இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஷோலே ஓடிட்டு இருந்தது 10 வருஷமாக. ஆமாம், சஃபேர்ல இது சத்தியத்தில் 2 வருஷம் போச்சு அந்த படம் ஷோலே. அமிதாப் அண்ட் தர்மேந்திரா, கப்பர் சிங், டாகூர், அந்த படத்தை சொல்கிறேன். எனவே இது ரொம்ப லாங்காக போச்சு. உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.